டேய் மாப்பிள்ள சம்பவம் ஆயிடுச்சுடா மாப்பிள்ள. என்னன்னா வச்சுக்கோ மாப்பிள்ள, எனக்கெலாம் எதுவும் ஆகலை. என் கூட வேலை பார்க்குறாருல எங்கள் கேப்டனு, ரஷ்யன் கேப்டன் இப்போ வேலை பார்க்குறாரு. அவர் கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 4 மாதம் இருக்குடா மாப்பிள்ள. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கப்பல் வந்து ஓப்பன் சீல இருந்துச்சு செயிலிங்கில். இன்றைக்கி 5 நாள் முன்னாடி இருந்துச்சா. அப்போ வந்து செய்தி அவருக்கு வந்து ஒரு நியூஸு வீட்டிலேருந்து, அதாவது அவரோட கேப்டனோட மகன் காணாமல் போயிட்டாராண்டா மாப்பிள்ள. நம்ம வயசாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வயசு பையன்தான். என்ன காணாமல் போயிட்டாராண்டா மாப்பிள்ள. திருடா மாப்பிள்ள. ஒரு அப்போ பெத்த மகன் அப்புறம் காணாம போனால் எவ்வளோ கஷ்டம்டா மாப்பிள்ள. 1000 தான் கேப்டனாக இருந்தாலும் காசு ஈஸி, என்ன வந்தாலும் மயம் இல்லாமல் அப்புறம் என்னடா மாப்பிள்ள அந்த காசு ஈஸெல்லாம். 5 நாள் ஆச்சுடா மாப்பிள்ள. இன்றைக்கி தான் கப்பலுக்கு போர்ட் வந்து 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் ஒரு இன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு போகிறாராண்டா மாப்பிள்ள. போர்ட் வந்து மொதல் நாளே போகாமல் இன்றைக்கி போகிறாரா மாப்பிள்ள. ஏன்னா அவரோட ரிலீவர் வந்து பாகிஸ்தான்றா மாப்பிள்ள. அவர் வந்த பின்னுக்கு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அப்புறம் தானே போக முடியும். அது கேப்டன் வேறையா எல்லா விஷயமும் சொல்லிவிட்டு அப்புறம் தானே போக முடியும். இன்றைக்கி தாண்டா போகிறாரு மாப்பிள்ள. ஏதோ மகன் கிடச்சிட்டாருன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ நியூஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நைட் 2 மணிக்கு போகிறாரா மாப்பிள்ள. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா மாப்பிள்ள. கேப்டன் அவர் வேலையை பார்க்கும்போது ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார், அதனால் கோவம் வரும் கொஞ்சம். அந்த டென்ஷனில் நம்மளும் புலம்ப தான் செய்வோம், அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. ஆனால் கேரக்டர் வைஸ் நல்ல மனுஷன்டா மாப்பிள்ள, சூப்பர் மனுஷன். தெரிலடா மாப்பிள்ள, கேப்டனுக்கே 18 நாளுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகவே இது கிடைக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு என்னானே தெரிலடா மாப்பிள்ள இந்த ஃபீல்டு.